கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர நீங்கள் எழும்புவீர்கள். நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கு இத்தனை நாட்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஐயோ நான் நெடுநாளாய் காத்திருக்கிறேனே, இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் வாய்க்க மாட்டேங்குதே, இன்னும் கைகூடி வரமாட்டேங்குதே, நான் எவ்வளோ நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனவேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் காத்திருக்கிற அநேகர் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களா? தருவார். பாருங்க, இன்னைக்கு காத்திருக்கிறதா ரொம்ப கஷ்டம். காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சீக்கிரமான உலகத்தில், அவசரமான உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு காத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி பாருங்கள், மருத்துவமனைக்கு போய் ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்னா எவ்வளோ மணி நேரம் காத்திருக்கிறோங்க? காலையில் இருந்து அந்த டாக்டர் மத்தியானம் பார்த்துட்டு போய் லஞ்சுக்கு போய் சாப்பிட்டு வந்தாலும் நமக்கு டோக்கன் சாயந்தரம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? இருந்து பார்த்துட்டு தான் வரோம், பார்க்காமலாம் வரதில்லை. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட அவ்வளோ மணி நேரம் உட்காந்து அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு தான் வரோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு ஒரு டிக்கெட் எடுத்திருப்போம். அந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம போய் உட்காந்துருப்போம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துருப்போம். ஆனால் இன்னும் 2 மணி நேரம் ட்ரெயின் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னால என்ன ஆகும்? காத்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு அநேகருக்கு என்ன பண்ண முடியல. சீக்கிரம் எப்போ பதில் வரும்? எப்போ என் காரியங்களை செய்வார்? எப்போ எனக்கு நன்மை நடக்கும்? எப்போ நான் வீட்டை கட்டி எழுப்புவேன்? எப்போ எனக்கு திருமண காரியங்கள் உண்டாகும்? எப்போ எனக்கு பிள்ளை பேர் உண்டாகும்? எப்போ என் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று சொல்லி அநேக காரியத்துக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம என்ன ஆகிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் பார்த்து எப்போ செய்கிறாரோ அப்போ செய்யட்டும் போதும் அப்படின்னு நம்ம நிறுத்திடுறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் எப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புது பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். நீங்கள் ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. ஒருபோது நீங்கள் என்ன பண்ணாதீங்க? பலன் குன்றி போகாதீங்க. நீங்கள் காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். நம்ம பாருங்கள், எதுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை கணவனாக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்? இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? காத்திருக்கிறேன். பாருங்க, முதலாவது நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம். சங்கீதம் 25வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இங்கே வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? வெட்கம் இல்லை, அவமானம் இல்லை, கவலைகள் இல்லை, போராட்டம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ நாட்கள், எவ்வளோ நேரங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அவ்வளோ கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? புது பலன் அடைகிறீங்க. என்ன அடைகிறீங்க? புது பலன் அடைகிறீங்க. பாருங்கள், இன்னொரு வசனத்தை காட்டுறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்க, நெடுநாளாய் காத்திருப்பது. தேவனுடைய சமூகத்தில் நெடுநாளாய் காத்திருப்பதுங்கிறது
நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடுறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே தெய்வீக சுகத்தை தாங்க 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 தாங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். சுகம் இன்னைக்கு நடக்கலை, நாளைக்கு நடக்கலை, ஆனால் காத்துக்கிட்டே இருக்கிறோம் கர்த்தர் தருவார் தருவார்னு. ஆனால் நம்மளுடைய இறுதி என்ன ஆகி போயிடும்? அவ்வளோதான், இழைச்சி போயிடும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இழைப்பு வருமோ வராதுங்களா? வந்துடும் பாருங்கள். அதனால தான் சொல்கிறார், வசனம் சொல்லுது, நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது என்னவா இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்களுடைய வாழ்க்கையில் நெடுநாளாய் காத்திருக்கிற அத்தனை காரியத்திற்கும் கர்த்தர் இந்த நாட்கள் என்ன பண்ண போகிறார்? பதில் செய்ய போகிறார். பாருங்கள், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு. அது தாமதித்தாலும் காத்திருங்க. வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது. என் குடும்பத்தை நான் மேன்மை கொண்டு வர வேண்டும், நான் தொழிலில் முன்னேற வேண்டும், நான் ஒரு வீட்டை கட்டணும், என்னுடைய வாழ்க்கை திருமண காரியங்கள் நல்லா தான் அமையணும்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்துக்கு நீங்கள் காத்திருங்க. அந்த தரிசனத்துக்கு நீங்கள் காத்திருங்க. தாமதித்தாலும் பரவாயில்ல, அது காத்திருங்க, அது நிச்சயமா நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு காத்திருப்புக்கும் நிச்சயமா நிறைவேறுங்க, நிச்சயமா நிறைவேறும். அது கர்த்தர் செய்வாருங்க. ஆனால் அது சொன்னவர் சொன்னதை என்ன பண்ணுகிறவர்? செய்கிறவர். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தராருங்க. என்ன பலன் தராரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தராரு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து 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 ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது உங்களுக்கு என்ன பலன் தராராம்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தராரு. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா டிஸ்கவரி சேனலில் காண்டாமிருகத்தை? நேரில் காண்டாமிருகத்தை பார்த்ததில்லை நான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா காண்டாமிருகத்தை நேரில்? பாருங்கள், காண்டாமிருகத்துக்கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, நிற்கவே முடியாது. எந்த மிருகமும் நிற்க முடியாது. யானை நிற்க முடியுங்களா? காண்டாமிருகத்திட்ட நிற்கவே முடியாதுங்க. அப்போ பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு தருவாருங்க. நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டீங்க, பலவீனம் அடையவே மாட்டீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? அப்படி வைப்பாருங்க. பாருங்கள், சங்கீதம் 29:11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றாரு? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாருங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன பண்ணுவாராமா? ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பலன் தருவார். நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிற அத்தனை காரியத்திற்கும் கர்த்தர் புதிய பலனை தந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்கன்னா அங்கே சொல்றாரு, சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன பண்ணுகிறாராம்? பலன் தருகிறார். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் பரவாயில்லையே என்று சொல்லி நீங்க காத்துக்கிட்டே இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, நம்முடைய ஜெபம் குறைஞ்சு போகிறது, நம்முடைய துதி குறைஞ்சு போகிறது, வேத வசனங்கள் குறைந்து போகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் என்ன பண்ணுகிறாராம்? பெருக பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாரு? சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணுகிறாரு. நீங்க இன்னும் ஜெபம் பண்ண, இன்னும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிற உங்களுடைய விண்ணப்பத்தை இன்னும் பண்ண தேவன் என்ன பண்ணுகிறாராம்? பலன் தருகிறார். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உங்களுக்கு பலனுங்க. கர்த்தரே உங்களுக்கு பலன். கர்த்தர் உங்க கூட பலனா இருந்தா யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதையுமே செய்ய முடியாது. யாருமே எதையுமே பண்ணவே முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் பலன், அவர் என் கோட்டை, அவர் என் அடைக்கலம், அவர் என் தஞ்சம் என்று தாவீது சங்கீதம் 91 மோசே என்ன பண்ணியிருக்கிறாருங்க? எழுதி வச்சிருக்கிறாரு. என்னங்க? தேவன் நமது அடைக்கலமும் பலனும் துணையுமா இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது உங்களை என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க, வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இங்கே கர்த்தருடைய வார்த்தை அழகாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டவே மாட்டான். இங்க பாருங்க, உங்க கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய சமாதானத்தை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய சுகத்தை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய வேண்டிக் கொள்கிற காரியங்களெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். இங்க வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சம் பலன் இருந்தும், அந்த கொஞ்ச பலன்ல கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, அந்த கொஞ்ச பலன்ல கர்த்தரை துதிக்கிறீங்க, அந்த கொஞ்ச பலன்ல ஜெபம் பண்றீங்க, அந்த கொஞ்ச பலன்ல நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீங்க. அவர் சொல்றாரு, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால. நீங்கள் சொல்கிறீங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேங்க, அவர் நிச்சயமாக என் ஜெபத்துக்கு பதில் தருவாருங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேங்க, என்னுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்களை கர்த்தர் அமைத்து தருவாருங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேங்க, என் தொழில் முன்னேறுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேங்க, எனக்கு பிள்ளை பேரை உண்டு பண்ணுவாருங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேங்க, என் கடனை அடைப்பாருங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேங்க, நான் ஐஸ்வர்யமாக நான் இருப்பேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை நீங்கள் மறுதலியாமல் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறாராம் பாருங்க, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறாருங்க? திறந்த வாசல், ஓப்பன் டோருங்க. இப்போ டோரு ஓப்பனாக இருந்துச்சா யார் வேணால் என்ன பண்ணலாங்க, போகலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யார் வேணால் சொந்திருக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், கதவு திறந்துருக்குதுங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இத்தனை நாட்களாய் காத்திருந்த அநேக காரியத்திற்கு கர்த்தர் உங்களுக்காக கதவை திறந்துட்டாருங்க. நீங்கள் வீடுகளை சுதந்திரிக்க போகிறீங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறீங்க, ஐஸ்வர்யங்களை சுதந்திரிக்க போகிறீங்க, சமாதானத்தை சுதந்திரிக்க போகிறீங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியத்தையும் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு, ஒருவரும் பூட்டவே முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாது. உங்கள் வீட்டை வேணால் பூட்டிட்டு போகலாம், வெளியில் வந்து கடன்காரன் தட்டி பார்த்துட்டு கடனை தருவியா தரமாட்டியான்னு பார்த்துட்டு தரலினா நாளைக்கு உங்கள் வீட்டை பூட்டிட்டு போயிடுவேம்பாங்க. ஆனால் ஆண்டவர் பூட்டினார்னா யாராலையும் திறக்கவே முடியாது, யாராலையும் திறக்கவே முடியாது. கர்த்தர் திறந்து விட்டுட்டாருன்னா யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க, பூட்டவே முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து என்ன பண்ணுவார், சத்துவத்தை பெருக பண்ணி உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாருங்க. பாருங்கள், ஏசாயா 40:31 வசனத்தில் அதான் நம்ம வாசிச்சு பாருங்க, திரும்ப வாசிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுல போல செட்டைகள் அடித்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளுக்கு புது பலன் தருவாருங்க. ரெண்டாவது இங்கே என்ன சொல்கிறாரு, கழுகுல போல செட்டைகள் அடித்து நீங்கள் எழும்புவீர்கள். கழுகுல போல செட்டைகள் அடித்து எழும்புவீர்கள். சொல்லுங்க, கழுகுல போல செட்டைகள் அடித்து நான் எழும்புவேன், கழுகுல போல செட்டைகள் அடித்து என் குடும்பம் எழும்பு, நான் கழுகுல போல செட்டைகள் அடித்து என் பிஸ்னஸ் எழும்பு, நான் கழுகுல போல செட்டைகள் அடித்து என் வயதை திரும்ப என்ன பண்ணுவார், வாழ வயதை தருவார். பாருங்க, கழுகுக்கு ஒப்பாய் மனுஷன் என்ன பண்ணுகிறாரு, குறிப்பிடுகிறாரு. கழுகு பாருங்க சில மிருகங்களோட சேரவே சேராது, பறவைகளோட சேரவே சேராது, காக்கா குருவிகளோடு என்ன பண்ணாது, கழுகு சேரவே சேராது. கழுகுனுடைய எண்ணம் வேற, கழுகுனுடைய பார்வை வேற, கழுகுனுடைய நோக்கமே வேற. அதெல்லாம் பாருங்கள், காக்கா பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல தான் பறக்கும், ஆனால் கழுகு எங்கே பறக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், இது மேலே பறக்கும். கழுகு ஃப்ளைட்டுக்கு மேலேயே போகும், கழுகு ஃப்ளைட்டுக்கு மேலேயே போகும். ஃப்ளைட்டு வேணால் கழுகு கீழே தான் இருக்குமே தவிர கழுகுக்கு மேலே ஃப்ளைட்டு என்ன பண்ணாதுங்க, போகவே போகாது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், கழுகுகளுக்கு சமமாக உங்களை என்ன பண்ணுகிறாராம், எலும்ப பண்ணுகிறாருங்க. நீங்கள் எதெல்லாம் தாழ்த்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வீழ்ந்து போனீங்களோ, உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை நீங்கள் சந்திச்சிங்களோ, அத்தனை காரியத்துலையும் உங்களை கழுகுகளை போல கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, எலும்ப பண்ணுவாருங்க. நீங்கள் செட்டைகள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உயர பறப்பீங்க. சரி பாருங்கள், கழுகுகளுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் நிறையா இருக்குது, கழுகுகளுக்கு குறித்த குணாதிசயங்கள் நிறையா இருக்குது. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நீங்கள் கவனிங்க. கழுகு எப்பவுமே தனியாகவே இருக்காது. கழுகு தனியாக இருக்குமா, கூட்டாக இருக்குமா, நீங்களே சொல்லுங்கள். கழுகு எப்பவுமே தனியாக தான் இருக்கும், கழுகு எப்பவுமே
தனியாக தான் இருக்கும். கூட்டம் என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. கழுகு எப்பயுமே தனியாக தான், சிங்கிளாக தான் என்ன பண்ணும், இருக்கும். யாராவது எங்காவது இந்த காக்கா மாதிரி குருவி மாதிரி எல்லாம் ஒன்றா என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. ஏன் சொல்லுங்க, ஏன் கழுகு தனியாக இருக்குது? காரணம் என்ன? அதனுடைய பார்வை வேற, அதனுடைய விஷன் வேற. ஒன்னா இருக்கிறவனோட சேர்ந்தோம்னா அங்க என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வேற நெகட்டிவா சொல்றான், அதெல்லாம் வராதுப்பா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து நடக்காது, நீ வேற எங்காவது போ, வேற ஏதாவது செஞ்சு பாரு, நீ போய் அங்க கடனை வாங்கு, உன் வியாதிக்கு அங்க போ, அந்த மருத்துவமனைக்கு போ, இதை செலவு பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. வேற ஏதாவது உனக்கு குறைபாடு இருக்குதான்னு நீ போய் என்ன பண்ணு, செக் பண்ணு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதனால தான் கழுகு என்ன பண்ணுறதில்ல, சேர்றதே இல்லை. ஆனால் யாரோட சேரணும்னா நம்முடைய விஷன், நம்முடைய தரிசனம், நம்மோடு கூட சேர்ந்திருக்கிறவங்களோடு என்ன பண்ணலாம், சேர்ந்து இருக்கலாம். அதனால தான் பாருங்கள், கழுகு யாரோடையுமே என்ன பண்ணுறதில்ல, சேர்றதில்லை. நீங்களும் யாரோடையும் என்ன பண்ணாதீங்க, உங்களோட விஷனுக்கு ஒத்து வராத நபரோடு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சேர்ந்து இருக்காதீங்க. சேர்ந்து இருந்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, கீழே தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் கழுகை போல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மேலே போக முடியாது. பாருங்கள், கழுகு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதனுடைய இறையை என்ன பண்ணிடும், கண்டுபிடிச்சிடும். அதனுடைய இறையை கண்டுபிடிச்சிடும். கரெக்டாக அந்த கழுகு என்ன பண்ணும், அந்த இறையை சாப்பிடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ணாலும் விடவே விடாது. அது என்ன பண்ணாலும் விடவே விடாது. விட்டுருமாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கழுகு ரொம்ப ஹைட்டில் இருக்குங்க, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு மேலே ரொம்ப உயரமாக இருக்கும். ஆனால் கீழே பார்த்துரும். கீழே அந்த பார்வை, அந்த விஷன், அந்த குறிக்கோள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், இருக்கணும். கழுகை போல அந்த ஒரு தரிசனம், அந்த பார்வை என்ன பண்ணும், கரெக்டாக நம்ம எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும். வசனம் சொல்லுகிறது, வலப்புறம் இடப்புறமும் நீ சாயாத, வலப்புறம் இடப்புறமும் சாயாத. யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த பக்கம் ஒரு பார்வையை மாற்றுறோம். அதுக்கப்புறம் யாராவது சொல்லிட்டாங்கன்னா வசனத்துக்குள்ளார வரோம். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வெளியில் போகிறோம். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஜப கூட்டத்தில் வந்து ஜபத்தில் நீங்கள் அமர்ந்துருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளார என்ன இருக்கணும், அந்த குறிக்கோள், அந்த விஷன். நம்ம நிச்சயமாக அதை நோக்கி நான் போவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன், என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேங்கிற அந்த குறிக்கோளோடு போனோம்னா நம்ம தேடுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியுங்க, கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், 3வது, கழுகுக்கு பயமே இருக்காது. கழுகுக்கு பயமே இருக்காது. எந்த மிருகத்தினாலும் என்ன பண்ணிடுங்க, பிடிச்சிருமா பிடிக்காதுங்களா? பிடிச்சிரும். கடல்லே போய் ஒரு மீனை பார்த்துருச்சுன்னா அது எப்படியாவது பிடிச்சிருங்க, எப்படியாவது பிடிச்சிரும். நீங்கள் வேணால் போய் டிஸ்கவரி சேனலில் கழுகுன்னு போட்டு அந்த அதெல்லாம் மிருகம் சாப்பிட்றத நீங்கள் பாருங்கள். ஆனால் அது எப்படியாவது போராடியாவது என்ன பண்ணிடும், அந்த மிருகத்தை என்ன பண்ணிடும், பிடிச்சி சாப்பிட்ரும். அப்போ கழுகுக்கு என்ன இல்லைங்க, பயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுங்க, பயப்படவே கூடாது. யார் என்ன சொன்னால் என்ன, எந்த சூழ்நிலை வந்தால் என்ன, நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பயப்படவே கூடாது. பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், கழுகுகிட்ட என்ன இருக்குன்னா உறுதியான எண்ணம் இருக்கும். உறுதியான எண்ணம் இருக்கும். இப்போ காற்று அடிக்குதுன்னா நம்ம வெளியில் போவோமா? போகவே மாட்டோம். ஒரு புயல் வந்துருச்சு, மழை என்ன பண்ணுதுங்க, நிறையா பெய்யுது, நீங்கள் போகவே முடியாது, வெளியில் யாரும் நடமாடாதீங்க அப்படின்னா நம்ம போவோமா? போகவே மாட்டோம். ஆனால் கழுகு என்ன பண்ணுங்க, போகும். அதுக்கிட்ட ஒரு உறுதி இருக்குது. நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் எவ்வளோ காற்று அடித்தாலும் சரி, எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி, எவ்வளோ மழை வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சமாளித்து நான் என்ன பண்ணிவிடுவேன், போயிடுவேன். அப்படி தான் பாருங்கள், பேதுரு எல்லா சீசர்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காற்று, புயல், மழை, என்ன சொன்னாங்க, ஐயோ இயேசுவே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? சொன்னாங்களா, சொல்லலைங்களா? இயேசுவை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, உனக்கு கவலையே இல்லையா இயேசுவே? எல்லாருமே கேட்குறோம். எல்லாருமே இன்றைக்கி அநேக நேரம், இயேசுவே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பாடுகள் படுறேன், இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறேன், உனக்கு என்ன இல்லை, கவலையே இல்லையா? ஆனால் கழுகை போல் நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். என்ன காற்று அடித்தா என்ன, என்ன புயல் அடித்தா என்ன, என் படகு சாஞ்சா என்ன, நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறவர்கள் உயிரை பறப்பார்கள், எழும்புவார்கள் வார்த்தை சொல்லுகிறது. நான் நிச்சயமாக இந்த காற்றிலிருந்து, இந்த புயல்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன், உயர எழும்புவேன்னு விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுங்க, பேசணும். அதுக்கப்புறம் பாருங்க, கழுகு இறந்து கடந்த உணவை என்ன பண்ணாது, சாப்பிடவே சாப்பிடாது. ஏதாவது மறிச்சு போன உணவை சாப்பிடுமா? சாப்பிடவே சாப்பாடுங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தான் உழைச்சி என்ன பண்ணணும், வெற்றி பெறணும்.
நம்ம தான் உழைச்சி வெற்றி பெறணும். அந்த கழுகு பாருங்கள், ஏதாவது ஒரு இறையை போட்டுருச்சு, வேற ஒரு மிருகம் அடிச்சிருச்சு அப்படின்னா கழுகு போய் என்ன பண்ணாது, எடுத்து சாப்பிடவே சாப்பிடாது. ஆனால் மற்ற மிருகங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து சாப்பிட்ரும். கழுகுனுடைய எண்ணம் என்னென்னா, தான் சம்பாதிச்சு தான் சாப்பிடணும், தான் சம்பாதிச்சு தான் சாப்பிடணும். அடுத்தவங்க உழைப்புலேருந்து வரதை என்ன பண்ணாது, இது பண்ணாது. அப்போ நான் அதில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, கழுகு தானே சம்பாதிச்சு தானே முன்னேறணும்னு நினைக்குதுன்னா, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், ஏன் உழைப்பில் தான் நான் சாப்பிடணும், ஏன் உழைப்பில் தான் நான் முன்னேறணும், என்னுடைய பிஸ்னஸில் தான் நான் வீட்டை கட்டணும், என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் நான் என்ன பண்ணணும், குடும்பத்தை கட்டணும், என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் நான் பொருளாதாரத்தில் மேலே வரணும். ஏங்க நான் கொஞ்சம் பணம் தரேன் வச்சுக்கிறீங்களா? வேண்டவே வேண்டாம். என்ன சொல்லணுங்க, வேண்டாங்க. என் சம்பாத்தியம், கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார், எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு, நான் என் சுய உழைப்பினாலே கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணணும், போகணும். அதெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். மறுபடியும் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கட்டாயம் கேட்பாங்க. அன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் கொடுத்த இல்லைங்களா, அதை எப்போ தருவீங்க, எப்போ தருவீங்க? இதே நம்முடைய உழைப்பாக இருந்தால் யாருக்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டியதே இல்லை. பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், கழுகு வந்து கொஞ்சம் வயசாகி போச்சுன்னு வச்சுக்கிங்களேன். கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? இறகெல்லாம் கொஞ்சம் என்ன ஆயிரும், கொஞ்சம் பழசாகி போயிடும். இறகெல்லாம் பழசாகி போயிடும். தோலெல்லாம் கொஞ்சம் சுருங்க போன மாதிரி ஆகிப்போயிடும். நகமெல்லாம் கொஞ்சம் என்ன ஆகிப்போயிடும், கொஞ்சம் வலுவிழந்த மாதிரி ஆகிப்போயிடும். அந்த கழுகு என்ன பண்ணும், ஒரு உயர்ந்த ஒரு குகையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கே போயிடும். உயர்ந்த இடத்துல ஒரு குகையை, யாரும் வர முடியாத இடத்துல அந்த கழுகு போய் என்ன பண்ணுங்க, அந்த கூட்டுக்குள்ளார உக்காந்து அதனுடைய இறகை தானாக பிடுங்கிடும். ஒவ்வொரு இறகாக பிடுங்கி 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 என்ன பண்ணிடும், எடுத்துரும். அதுக்கப்புறம் பாருங்கள், தன்னுடைய நகத்தையெல்லாம் என்ன பண்ணிடும், பிச்சு எடுத்துரும். தன்னுடைய மூக்கெல்லாம் போய் என்ன பண்ணும், பாறையில் அடித்து அடித்து என்ன பண்ணிடும், உடச்சிரும். கொஞ்ச நாள் உக்காந்துருக்கும். தன்னுடைய சரீரத்தை அலங்கோலமாக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு, 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே என்ன பண்ணும், அமர்ந்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, அதுக்கு சிறகு வரும், கொஞ்சம் சிறகு வரும், கொஞ்சம் சிறகு வரும், நகம் முளைக்கும், அதனுடைய மூக்கு கொஞ்சம் புதுசாக வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கழுகு அப்படியே கொஞ்சம் புதுசாக மாறினதுக்கப்புறம் முன்ன இருந்ததை விட அப்போ இன்னும் சாஸ்தியாக என்ன பண்ணுங்க, உயர பறக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாருங்க, நீங்கள் பழசாக கூட இருக்கலாம், அல்லது வயசு குறைஞ்சி போச்சுங்க, இனி நான் என்ன பண்ணுறதுங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது நான் வயசாகி போச்சுங்க, நான் இனி ஊழியம் செய்யவேனா, நான் வயசாகி போச்சுங்க, நான் சம்பாதிப்பேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புது பலன் அடைஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எலும்புவீங்க. நீங்கள் கர்த்தர் என்ன பண்ணுவீங்க, எலும்புவீங்க. உயர நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எலும்புவீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், அப்படி தான் என்ன பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையில் வைக்கிறாரு. பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, எழுப்பி தருவார். நீங்கள் எல்லாமே எலும்பும், எல்லாமே சொல்லிடுங்க எலும்பும். அவரால் எழுப்ப முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, மார்த்தாள் மரியாள் லாசரு. உங்களுக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். நான் வேதத்தை வாசிக்காமல் நான் சுருக்கமாக சொல்கிறேன். மார்த்தாள் மரியாள் லாசரு இயேசுவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு குடும்பம், இயேசுவனுடைய சிநேகித குடும்பம். மார்த்தாளையும் மரியாளையும் பிடிக்கும், லாசருவையும் பிடிக்கும். ஒரு நாள் லாசரு வியாதிப்பட்டு போயிட்டான். லாசருவுக்கு வியாதி வந்துருச்சு. லாசரு வியாதி வந்த உடனே மார்த்தாள் என்ன பண்ணுகிறாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க. மார்த்தாள், இயேசு எங்கே இருக்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் வியாதியோடு இருக்கிறான், இயேசுவை நம்ம என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோன்னு சொல்லி இயேசுவுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இயேசுவும் இந்த செய்தியை கேட்ட உடனே பின்னும் அங்கே என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும் அதே ஊரில் அப்படியே இருந்துட்டார். இங்கே கொஞ்சம் கால தாமதமான உடனே லாசர் என்ன ஆகி போயிட்டாப்புல, மறிச்சு போயிட்டாப்புல. ஒரே ஒரு சகோதரன். இவங்க எல்லாரும் உக்காந்து அழுகிறாங்க, புலம்புறாங்க. ஐயோ, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே, நம்முடைய குடும்பத்தில் சொல்லி அனுப்பி இயேசு இன்னும் வரலையேன்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் அமர்ந்து ஊரே உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இயேசு இன்னும் வரல, இயேசு இன்னும் வரல. பாருங்கள், சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், பதில் வரலையே, பதில் வரலையே, வராமல் தான் இருக்குங்க. ஆனால் நிச்சயமாக வரும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. காத்திருந்தாங்க. மார்த்தாலும் மரியாளும் இயேசு வரலையே அப்படி சொல்லி உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஊரே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடக்க ஆராதனைக்கு நேரமாயிடுச்சு. லாசருடைய பாடியை தூக்கிட்டு கல்லறைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. கல்லறையில் கொண்டு போய் லாசருவை வச்சாச்சு.
கல்லறையில் கொண்டு போய் லாசருவை வச்சாச்சு, கல்லறையும் மூடிருச்சு. எழும்புமா? லாசரு வருவாரா? இயேசு வருவாரா? ஒரே கேள்விக்குறியா இருக்கு. லாசரு வருவானா வரமாட்டானா? செத்தவனாவே போயிடுவானா? அல்லது இயேசு நமக்கு வந்து ஏதாவது செய்வாரா செய்ய மாட்டாரா? நாம் இயேசுவினிடத்தில் வேண்டிக்கிட்டோமே, இயேசுவினிடத்தில் சொல்லி ஆள் அனுப்பணுமே, இயேசுவினிடத்தில் காதலையும் போயிடுச்சு. இயேசு எப்போ நமக்கு அற்புதம் செய்வார்? இயேசு நமக்கு எப்போ அற்புதம் செய்வார்? இயேசு எப்போ நமக்கு நன்மை செய்வார்? இயேசு எப்போ என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? என் குடும்பத்தில் எப்போ நன்மை நடக்கும்னு சொல்லி மார்த்தாலும் மரியாதை அமர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு டக்குன்னு வந்துட்டாருங்க. இயேசு வந்துட்டார். வசனம் சொல்லுகிறது, நினையாத நாளில் இயேசு வருவார். நீங்கள் நினையாத நாளில் இயேசு வருவார். நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்காதுங்க. திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துடும். திடீர்னு அற்புதம் நடக்கும். அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அற்புதம் நடக்கும். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், இன்றைக்கி நடந்தால் பரவாயில்லையே, இந்த கடன் அடைச்சா பரவாயில்லையே, இன்றைக்கி ஒரு சுகம் நடந்தால் பரவாயில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைச்சா பரவாயில்லையே நம்ம நினைப்போம். ஆனால் நடந்திருக்காது. ஆனால் எதிர்பார்க்காமல் இருப்போம் பாருங்கள், டக்குன்னு வந்துடும். டக்குன்னு கடன் அடைப்பதற்கு வேண்டிய பணத்தை டக்குன்னு என்ன பண்ணிடுவார்? கொடுத்துருவார். திடீர்னு வீடு வாங்குறதுக்கு வேண்டிய சூழ்நிலையே இருக்காது, ஆனால் வீடு வாங்குற மாதிரி வந்துடும். திடீர்னு நம்ம காரு டூ வீலர்லாம் வாங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்துடும். டூ வீலரையும் காரையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வாங்கியிருப்போம். எதிர்பார்க்காத சூழ்நிலை ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுவாருங்க? அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார். பாருங்கள், இவங்க எல்லாரும் போச்சு, 3 நாள் ஆச்சு, இன்னும் இயேசு வரலையேன்னு சொல்லி அமர்ந்துட்டு இருக்கும்போது இயேசு ஊருக்குள்ளார வந்த உடனே, கேள்விப்பட்ட உடனே அக்கா ஓடிட்டாப்புல. மரியாள் எங்கே இருக்கிறாப்புலிங்க? வீட்லேயே இருக்கிறாப்புல. மார்த்தாள் என்ன பண்ணும்? இயேசு வந்த உடனே ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் கீழே விழுந்து உக்காந்து மண்ணில் புரண்டு அழுதுருப்பா. மண்ணில் புரண்டு அழுந்திருப்பாளா? அழுதுருக்க மாட்டாப்லிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? புரண்டு அழுதுருப்பான். ஐயோ இயேசுவே, நீர் என்னுடைய குடும்பத்தில் இல்லாமல் போயிட்டியே, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பு, அவனை யாரால எழுப்ப முடியும்? யாராலும் எழுப்ப முடியாத இயேசுவே, யார் அவர் அற்புதங்களை செய்வார்னு சொல்லி அவ புரண்டு கிரண்டு அழுகிறா, புலம்புறா. இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? மார்த்தாளே, அவனை எங்கே வச்சிருக்கிறீங்க? வாங்க போகலாம். அவனை எங்கே வச்சிருக்கிறீங்க? போகலாம் அப்படின்னு சொல்லி மரியாளும் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, ஊர் மக்களும் திரண்டு வந்துட்டாங்க. மரியாளும் ஓடி வரதை பார்த்துட்டு, ஐயோ அக்கா எங்கேயோ போனா, இவன் தங்கச்சி எங்கேயோ போறா, எல்லாரும் போறாங்க, வாங்க எல்லாருமே போகலான்னு சொல்லி ஊரே திரண்டு வந்துருச்சு. ஊரே திரண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்க, கல்லறை முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. ஃபைனல் கல்லறை முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. சொல்கிறாப்புல, இயேசு சொல்கிறாப்புல, என்னன்னு சொல்கிறாப்புலிங்க? லாசருவே வெளியில் வான்னு சொல்கிறாரு. ஆனால் மார்த்தாள் என்ன சொல்கிறாப்புலிங்க? இயேசுவே 3 நாள் ஆச்சு, அவன் சரீரம் என்ன இருக்கும்? நாற்றம் எடுத்திருக்கும். நீங்கள் தெரியாதா? 3 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த சரீரத்தில் துர்நாற்றம் வரும், அவன் சரீரம் அழுகி போயிருக்கும். அவனை எப்படி எழுப்ப முடியும்? உயிர்த்தெழுதல் நடக்கும் ஆண்டவரே, அதை நான் அறிந்திருக்கிறேன். அது எப்பன்னா கடைசி நாட்களில் நடக்கும். இப்போ எப்படி உயிர்த்தெழுதல் நடக்கும்? இப்போ எப்படி நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுறீங்க, இயேசுவே என் வாழ்க்கையில் எல்லாம் செத்து போச்சு, அது ஜீவன் இல்லை, அற்புதம் நடக்குமா நடக்காதான்னு தெரில, நான் ஒரு வீட்டை வாங்குவேனா வாங்க மாட்டேன்னா தெரில, என் கற்பம் செத்து போச்சு, என் தொழில் செத்து போச்சு, என் வாழ்க்கையில் முன்னேறுவனா முன்னேற மாட்டேனான்னு எனக்கு தெரியல, இது எப்படி எழும்பும் இயேசுவே? இது எப்படி எழும்பும்? ஆனால் இயேசு சொல்கிறாரு, லாசருவே எழும்பி வா, லாசருவே எழும்பி வா அப்படின்னாருங்க. யாருமே போய் கல்லறை என்ன பண்ணலைங்க, உள்ளார போய் லாசரை தூக்கிட்டுலாம் வரலைங்க. கல்லறையும் திறக்கவே இல்லை, கல்லறையும் திறக்கவே இல்லை. பாருங்க, நீங்கள் நினச்சி பாருங்க, இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில் லாசரு வெளியில் வந்துட்டாருங்க. லாசரு வெளியில் வந்துட்டாருங்க. ஏன்னா இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வல்லமை இருக்குதுங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் மேலே நீங்கள் அமர்ந்து காத்திருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற பாருங்களா, அது செத்து போச்சு, வராது, நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன எல்லா காரியத்தையும் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவால் எழுப்ப முடியும். கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவால் எழுப்ப முடியும். நீங்கள் அமர்ந்திருக்கிறத பார்த்தா இயேசு எழுப்புவாரா? இயேசு எழுப்புவாரா? அவரால் முடியுமா? என் வாழ்க்கையில் பல லட்சம் ரூபா கடன் இருக்குது, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, எனக்கு பிள்ளை நான் பேர் வருமா வராதா,
என் கடன்காரன் வந்து தட்டி தட்டி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான், அந்த கடனிலேருந்து விடுதலை ஆவனா ஆக மாட்டேனா? நான்லாம் எல்லாரும் 2 வீலர் வச்சுருக்கிறாங்க, 4 வீலர் வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்குவேனா வாங்க மாட்டேனா? அல்லது என் தொழிலில் நான் முன்னேறி நான் செழிப்பாக இருப்பேனா அப்படின்னு நீங்கள் இங்கே உட்காந்து சந்தேகமாக இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, அவரால் முடியும், அவரால் முடியும். செத்து போனால் என்னங்க, என்ன நடந்தால் என்னங்க, ஆனால் இயேசுவால் எல்லாத்தையும் மேலே எழுப்ப முடியும். இயேசுவால் எல்லாத்தையும் மேலே எழுப்ப முடியும். நான் கடைசியாக சொல்லுறேன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் அது செத்து போனதாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் இன்று முதல் அதை மேலே கொண்டு வருவாருங்க. நீங்கள் கழுகுல போல செட்டைகள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உயர பரப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறீங்க. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புது பலனை தரப்போறாருங்க. இன்றைக்கு இந்த இடத்த விட்டு நீங்கள் போக போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸை செய்ய போகிறீங்க, உங்கள் வேலையை செய்ய போகிறீங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போகிறாருங்க? வாய்க்க பண்ண போகிறாருங்க. நீங்கள் மேலே உயர்ந்த இடத்துக்கு வரப்போகிறீங்க. நீங்கள் மேலே உயர்ந்த இடத்துக்கு வரப்போகிறீங்க. சொந்தக்காரங்க சொன்னால் இவன்லாம் எப்படி மேலே வந்துடுவான், பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இவன்லாம் எப்படி மேலே வந்துடுவான், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க சொந்த கண்கள் காண, அந்நிய கண்கள் காண கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உங்களை மேலே கொண்டு வருவார். நீங்கள் மேலே எழும்பிடுவீங்க, நீங்கள் மேலே எழும்பிடுவீங்க. எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு, உங்கள் சிங்காசனத்தில் வச்சு அழகை பார்க்குற கர்த்தருங்க, அழகு பார்க்குற கர்த்தருங்க. அந்த கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்க, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்க. எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? வாய்க்க பண்ணுவாருங்க. நாம் யாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.